இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு அத்தி மரத்தை சபிக்கும் போது அதில் வெறும் இலைகள் மட்டும்தான் இருந்தது, பழங்கள் இல்லை. மிகவும் எளிமையான விதத்தில் இது முழு தேசத்திற்கும் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கான ஒப்புமையாக இருந்தது. ஒரு சிறிய ஆச்சரிய உண்மையை உங்களுடன் பகிர்கிறேன். 1630ஆம் ஆண்டில் யாத்ரீகர்கள் தரையிறங்கிய போது முதல் கவர்னர்களில் ஒருவர் ஜான் எண்டகாட் என்ற மனிதர். அவர் நம் நாட்டின் நிறுவனர்களில் ஒருவரான ரோஜர் வில்லியம்ஸுடன் நல்ல நண்பராக இருந்தார். அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு காட்டுமிராண்டி உலகில் நாகரிகத்தை நிறுவ முயன்றனர். ரோஜர் வில்லியம்ஸின் வாழ்க்கை பற்றிய ஆச்சரியமான புத்தகத்தை நான் படித்து முடித்தேன். அதில் ஜான் எண்டகாட்டை பற்றி அதிகம் வாசித்தேன். ஒரு கட்டத்தில் ஜான் எண்டகாட் அவரது குடும்பத்தினருடன் அவர்கள் அன்று பழைய உலகம் என்று அழைக்கப்பட்ட ஐரோப்பா மற்றும் இங்கிலாந்தில் இருந்து பல சிறிய மரக்கன்றுகளை இறக்குமதி செய்தனர். மேலும் அவரிடம் ஒரு பேரிக்காய் மரக்கன்று இருந்தது. அவர் அந்த பேரிக்காய் மரத்தை நடுகின்ற போது அவர் தனது குடும்பத்தாரிடம் கூறினார், இந்த பேரிக்காய் மரம் நம்முடைய காலம் முடிந்த பிறகும் ஆண்டுகளுக்கு தொடர்ந்து விளைச்சலை கொடுக்கும். அந்த பேரிக்காய் ஜான் எண்டகாட் அவரது குழந்தைகள் பேர குழந்தைகளின் காலத்தையும் தாண்டி நீடித்து வாழ்ந்தது மட்டுமல்லாமல் அது ஜார்ஜ் வாஷிங்டன், தாமஸ் ஜெஃபர்சன், ஜான் ஆடம்ஸ் ஆகியோரின் காலத்தையும் தாண்டி அடுத்து ஆப்ரஹாம் லிங்கன், பின்பு டெடி ரூசவெல்ட், தியோடோர் ரூசவெல்ட். அந்த எண்டகாட் நட்ட பேரிக்காய் மரம் இப்போது வட அமெரிக்காவில் மனிதர்களால் நடப்பட்ட மரங்களில் பழமையான பழ மரமாக நம்பப்படுகின்றது. இது 1630இல் நடப்பட்டது. அது இப்போது 390 ஆண்டுகள் பழமையானது தோராயமாக. அது இன்னும் பலனை தருகின்றது. நம்ப முடியாத அளவிற்கு அது பல புயல்கள், சூறாவளிகளில் இருந்து 64 சில நாசக்காரர்கள் கடந்தும் சென்றனர். எதற்காக செய்தார்கள் என்று தெரியவில்லை. மரங்களை எல்லாம் வெட்டி 6 அடி உயரத்தில் ரம்பத்தால் மரத்தை அறுத்தார்கள். அது பட்டு போய்விடும் என்று எண்ணிய போது பல புதிய துளிர்கள் துளிர்க்க ஆரம்பித்தன, கிளைகள் உண்டாகின. அந்த புகைப்படத்தை பாருங்கள். சுற்றி வேலி அமைத்துள்ளார்கள், பாதுகாக்க, யாரும் தவறு செய்ய நினைக்கக்கூடாது என்பதற்காக. அவர்கள் மரத்தை அடையாளப்படுத்தவில்லை. ஆனால் இன்று வரை ஜான் எண்டகாட் நட்டு வைத்த பேரிக்காய் மரத்தில் பேரிக்காய் காய்த்து வருகிறது. எனவே இன்று காலை நாம் ஒரு வேத ஆராய்ச்சியை செய்யலாம் என்று விரும்புகிறேன். அது அத்தி மரங்களும் பரிசேயர்களும் என்ற தலைப்பில் உள்ளது. இயேசு ஒரு மரத்தை சபிப்பதை பற்றி பைபிள் ஒரு கதையை சொல்கிறது. இது ஒரு புதிரான விஷயம். இது மிகவும் இயல்புக்கு மாறானது. ஆனால் உங்கள் பைபிளை நீங்கள் திருப்பினால் இந்த கதையின் சுருக்கமான பதிப்பை மத்தேயு 21ஆம் அத்தியாயத்தில் காணலாம். மார்க் 11இல் இதை பற்றிய பதிவும் உள்ளது. ஆனால் முதலில் மத்தேயு 21 வசனம் 18க்கு செல்வோம். இது இயேசுவின் வெற்றிகரமான நுழைவுக்கு பிறகு நடைபெறுகிறது. இது இயேசுவின் வாழ்க்கையின் இறுதி வாரத்தில் நடக்கிறது. ஒரு நாள் காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் என்று கூறுகிறது. அவர் தினம் தேவாலயத்திற்கு சென்று போதித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு பசி உண்டாயிற்று. யாரோ ஒருவர் மேசியாவுக்கு ஏதாவது உணவை வழங்குவார் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் இயேசு வெளியே சென்று உணவு தேட வேண்டியிருந்தது. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போனார். யூதர்களின் நியாயப்பிரமாணத்தின்படி தோட்டத்தில் மரங்கள் இருந்தால் அதிலிருந்து பழங்களை பறிக்க ஏழைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே இஸ்ரேல் தேசத்தில் பல அத்தி மரங்களை வைத்திருப்பது அசாதாரணமானது அல்ல. இதில் அசாதாரணமானது என்னவென்றால், இது வசந்த காலத்தில் பஸ்காவின் போது நடந்த சம்பவம். பொதுவாக அந்த நாட்டில் உள்ள அத்தி மரங்கள் அவ்வளவு சீக்கிரம் காய்க்காது. சில நேரம் காய்க்கலாம். ஆனால் அது அசாதாரணமான ஒன்று. பெத்தானியா, பெத்தபேஜ் என்று அழைக்கப்படும் 2 நகரங்களுக்கு அருகில் இது நடைபெறுகின்றது. பெத்தபேஜ் என்றால் அத்திப்பழங்களின் வீடு. அத்திப்பழங்கள் இந்த நாட்டில் சராசரியானது. இயேசு சாலையோரம் ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அதை நோக்கி செல்கிறார். தூரத்திலிருந்து பார்த்தால் அந்த மரம் முழுவதும் இலைகள் இருப்பதை காண்கிறார். ஒரு மரம் முழுவதும் இலைகள் இருந்தால் பொதுவாக அதில் அத்திப்பழங்கள் உள்ளன என்று அர்த்தம். அத்திப்பழங்கள் அசாதாரணமானது. கனிகளும் இலைகளும் ஒரே நேரத்தில் பூத்து குலுங்கும். பழம் பழுத்திருக்கும். அப்போது இயேசு, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதைக் கண்டு இயேசு கூறியதை கேட்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். நான் வேறு பகுதிக்கு செல்கிறேன். 2 கணக்குகளையும் நீங்கள் படிக்க வேண்டும். நீங்கள் மார்க் 11க்கு சென்று 12ஆம் வசனத்துடன் தொடங்கினால் இந்த கதையை இங்கு மீண்டும் காணலாம்.
மறுநாள் அவர் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுக்குள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அவர் தூரத்தில் இருந்தபோது அதை பார்க்கிறார். அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் அவர் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். மார்க்கில் ஏதோ நடக்கிறது என்பதை கவனியுங்கள். இதற்கு பிறகு அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். வசனம் 20 தொடர்ந்து படியுங்கள். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாக போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்ணாரக் கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. நீங்களும் நானும் அந்த கதையை படித்தோம். எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இயேசுவுக்கு இரத்தத்தில் சர்க்கரை குறைவாக இருந்ததா? கொஞ்சம் கோபம் இருந்ததா? சர்க்கரை குறையும் போது நீங்கள் எரிச்சல் அடைவீர்களா? எனவே அவர் கோபத்தை மரத்தின் மீது காட்டினார். அவர் சொன்னார், என்னை நீ ஏன் இப்படி ஏமாற்றி விட்டாய்? பிரேக்பாஸ்ட் எடுக்க நினைத்தேன், நீ ஒன்றும் கொடுக்கவில்லை. யாரும் உன்னிடம் இனி சாப்பிடப் போவதில்லை. நான் உன்னை கொல்லப் போகிறேன். அதாவது அது இயேசுவின் தன்மைக்கு சற்று புறம்பாக இருக்கிறது. அவரை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்கும்படி தேவனிடம் கேட்டவரும் இவர்தான். உங்களுக்கு தெரியும், அவர்தான் உங்கள் விலங்குகளிடம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், அவைகளை நேசிக்க வேண்டும், தேவன் அடைக்கலான் குருவிகளுக்கு உணவளிக்கிறார் என்றார். இயேசுவுக்கு கோபம் வந்து காலை உணவை கொடுக்காததால் அத்திமரத்தை கொன்றார். மார்க்கு சுவிசேஷத்தில் அவர் அத்திமரத்தை சபிக்கிறார். பின்னர் அவர் சென்று கள்ள போதகர்களுடன் மோதுகிறார் என்பதை கவனியுங்கள். அவர் வியாபாரிகள் அனைவரையும் கோவிலிலிருந்து வெளியேற்றினார். பின்னர் அவர்கள் திரும்பி வந்து அத்திமரம் வாடியிருப்பதைக் கண்டார்கள். இது ஏன் நடந்தது? இங்கே தேவன் நமக்கு கற்பிக்கப் போகும் பாடம் என்ன? அதை சொல்வதற்கு முன் நீங்கள் ஒரு நிமிடம் அத்திமரங்களை பற்றி பார்க்க வேண்டும். பைபிளில் அத்திமரத்தை முதலில் எங்கே காண்கிறீர்கள்? நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் முழு வேதாகமத்தில் முதலாக குறிப்பிட்ட பழம் அத்திப்பழம்தான். அதை சாப்பிடுகிறார்கள் என்று குறிப்பிடப்படவில்லை. முதலில் அதை குறித்து குறிப்பிட்ட விஷயம் அதன் இலைகள். அத்தி இலைகள், அத்திப்பழம் அல்ல. இயேசு இந்த மரத்திற்கு செல்கிறார். அங்கே வெறும் இலைகள் தான் இருக்கிறது, பழங்கள் இல்லை. ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட போது நினைவிருக்கிறதா? அவர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள் என்று பைபிள் கூறுகிறது. ஆனால் அவர்கள் தேவ மகிமையால் உடுத்தப்பட்டிருந்தார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அவர்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருந்தது. அவர்கள் தேவனோடு நேருக்கு நேர் பேசுவார்கள். மோசே தேவனோடு நேருக்கு நேர் பேசும்போது அவருக்கு என்ன நடந்தது? அவரை சுற்றி ஒரு பிரகாசம் இருந்தது, ஒரு ஒளி இருந்தது. ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் தடை செய்யப்பட்ட மரத்திலிருந்து சாப்பிட்ட பிறகு அந்த வெளிச்சம் மங்கியது. அவர்கள் தங்கள் நிர்வாணத்தைக் கண்டு வெட்கப்பட்டார்கள். தங்கள் அவமானத்தை எப்படி சமாளிக்க முயன்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன என்று அது கூறுகிறது. அது ஆதியாகமம் 3:7. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இப்போது மரங்கள் பெரியதாக இருக்கலாம், இலைகள் பெரியதாக இருக்கலாம். ஆதாமும் ஏவாளும் பெரியவர்கள், அதுவே அவர்களுக்கு பெரிய இலைகள் மற்றும் பெரிய மரங்கள் தேவைப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். மரணத்தின் சாபத்திற்கு பிறகு இலைகளுக்கு என்ன நடக்கிறது என்பதை ஆதாமும் ஏவாளும் உணர்ந்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. பாருங்கள், ஆரம்பத்தில் எதுவும் இறக்கவில்லை. அவர்கள் அந்த இலைகளை எடுத்து தங்களை மறைத்துக் கொள்ள முடியும் என்று நினைத்தார்கள். உங்களில் எத்தனை பேர் அத்தி இலைகளை அணிந்து கொண்டு தேவாலயத்திற்கு செல்வீர்கள்? மேலும் நீங்கள் இங்கே கவனிக்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. அந்த வார்த்தை மூடுதல் என்பது எபிரேய மொழியில் சகோரா, அதாவது இடுப்பில் அணியும் பெல்ட்டுகள், இடுப்பு துணி என்று பொருள். இது மோசமான தரமற்ற பொருள் மட்டுமல்ல, இது அவர்களுக்கு தேவையையும் சந்திக்கவில்லை. அவர்கள் செய்த பெல்ட்டுகள் இலைகளின் மினி ஸ்கர்ட்டுகள். அவர்கள் விரக்தியில் இருக்கிறார்கள், ஏதாவது கிடைக்கும் என்று தேடுகிறார்கள். பிறகு நீங்கள் ஆதியாகமம் 3க்கு சென்று பாருங்கள். முதலில் தேவன் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? நீ என்ன செய்தாய் என்கிறார். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மரத்திலிருந்து சாப்பிட்டோம், நிர்வாணமாக இருந்தோம். ஸ்திரீதான் என்னை செய்ய வைத்தது என்றான் ஆதாம். மேலும் ஸ்திரீ பாம்புதான் என்னை செய்ய வைத்தது என்றாள். பாம்புக்கு நிற்க கால்கள் இல்லை, பாம்பு எதுவும் பேசவில்லை.
ஆனால் பின்னர் அது கூறுகிறது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவர் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அங்கு துணிகள் என்ற வார்த்தை குட்டோனத் என்ற வார்த்தை உள்ளது. அதற்கு ஆடைகள், அங்கிகள் என்று பொருள்படும். சிறந்த தரமுள்ள ஆடை மட்டுமல்ல, இதில் அதையும் தாண்டி அர்த்தங்கள் அடங்கியுள்ளது. ஒருவேளை இங்குதான் பலியிடும் முறை என்பது நிறுவப்படுகிறது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தோலை பெறுவதற்கு ஏதாவது பலியிடப்பட வேண்டும். மனிதனின் பாவ நிர்வாணத்தை மறைப்பதற்காக தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படும் அவரது குமாரனே பலியிடப் போகிறார் என்பதை தேவன் இங்கு விளக்குகிறார் என்று நினைக்கிறேன். அவர்கள் இந்த ஆடைகளை அணிந்தபோது தங்கள் நிர்வாணத்தை மறைக்க ஒரு ஆட்டுக்குட்டியின் உயிர் செலவாகும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். நம் பாவத்தையும் நிர்வாணத்தையும் மறைக்க தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு தன் உயிரையே கொடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். சிறந்த உடையை மட்டும் கொடுக்காமல் ஆழமான அர்த்தத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். எனவே அத்திப்பழத்தின் இலைகள் எதை குறிக்கிறது என்றால், தனது சொந்த பாவங்களை தனது சொந்த செயல்களின் மூலம் மறைக்க முயற்சிப்பதை குறிக்கிறது என்பதை இங்கே நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் அவற்றை தைத்தார்கள். நாம் வெற்றிகரமாக செய்து விட்டோம், அவற்றை நாமே உருவாக்கினோம் என்றார்கள். ஆனால் அது அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி தொடரும், காத்திருங்கள். அமேசிங் ஃபேக்ட்ஸ் இங்கு இந்தியாவில் உங்களுக்கு ஒரு இலவச பரிசு கொடுக்க விரும்புகிறது. உங்கள் இலவச பிரதியை பெற திரையில் உள்ள தொலைபேசி எண்ணை அடையுங்கள் அல்லது இணையதள முகவரியை அணுகுங்கள். இந்த அருமையான புத்தகத்தை நீங்கள் வாசித்த பின்பு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது நாம் மறுபடியும் செய்திக்கு செல்வோம். இன்னும் பல அரிய கருத்துக்களை தேவ வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வோம். எனவே இயேசு அத்திமரத்தை சபிக்கும் போது அதில் வெறும் இலைகள் தான் இருந்தது, பழங்கள் இல்லாததால் மிக எளிமையாக இது முழு தேசத்திற்கும் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கான ஒப்புமையாக இருந்தது. மேலும் இது இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரான துவேஷம் என்று நீங்கள் நினைப்பதற்கு முன் அது உண்மையில் இன்றைய திருச்சபைக்கும் பொருந்தும். இது எல்லா மக்களிடமும் எல்லா நேரத்திலும் பேசுகிறது. இஸ்ரவேல் தேசமானது திருச்சபையின் ஒரு மாதிரி. இங்கே அவர்கள் அனைத்து மத வடிவங்களையும் தேவாலய வேலைகளையும் சடங்குகளையும் செய்து வந்தார்கள். அவர்கள் பண்டிகைகளை கொண்டாடினார்கள். அந்த வார இறுதியில் அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறையப் போகிறார்கள். பின்னர் அவர்கள் வீட்டிற்கு விரைந்து சென்று ஓய்வு நாளை கடைபிடித்து சடங்குகள் அனைத்தையும் கடந்து அதன் நோக்கம் என்ன என்பதை முற்றிலும் தவறவிடுவார்கள். தேவாலயம், ஓய்வு நாட்கள், சடங்குகள் மற்றும் அவர்கள் செய்த அனைத்தும் கிறிஸ்துவை சுட்டிக்காட்டின. எனவே இங்கே அவர்கள் புரிதலின்றி மதத்தின் அனைத்து வடிவங்களையும் கடைபிடித்தார்கள். இலைகள் இருந்தது, பழங்கள் இல்லை. இயேசு நம்மிடமிருந்து கனிகளை விரும்புகிறார். ஆகவே வேத பாரகர்களுடனும் பரிசேயர்களுடனும் கர்த்தருக்கு இருந்த பெரிய வாக்குவாதம் என்னவென்றால், தேவ வல்லமை இல்லாத மதத்தின் வடிவத்தை கையாள்வது நான். அது ஒரு வெளியரங்கமான ஒரு மதம். இலைகள் இருந்தது, பழங்கள் இல்லை. மதத் தலைவர்களிடம் பேசினார். மேலும், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் என்றார். இப்போது கொடுப்பது நல்லதா? அனைவரும் கொடுக்க வேண்டுமா? பிரார்த்தனை செய்வது நல்லதா? உபவாசம் இருப்பது நல்லதா? ஆனால் மக்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக நாம் அதை செய்ய வேண்டுமா? அல்லது தேவன் எதை பார்க்கிறார் என்பதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் உள்ளதா? 1 சாமுவேல் நமக்கு சொல்வது போல், மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இதயத்தை பார்க்கிறார். நீங்கள் மத்தேயு 15 வாசிக்கிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். வீண் என்றால் என்ன தெரியுமா? அவர்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள். அவர்களின் வழிபாடு வீண். ஆம், வீண். அது உங்களை மோட்சத்திற்கு கொண்டு செல்லுமா? அதற்கு ஒரு மதிப்பும் கிடையாது. அந்த மாபெரும் போதகர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், P.T. பார்மனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பார்மன் மற்றும் பெய்லி சர்க்கஸ், பின்னி காஸ் பர்மன் எல்லாவற்றிலும் மோசடி செய்தவர். லண்டனில் உள்ள மெட்ரோபாலிட்டன் தேவாலயத்திற்கு ஸ்பர்ஜன் பிரசங்கிப்பதை கேட்க திரளான மக்கள் வருவதை அவர் பார்த்தார். பார்னம் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். இதோ பாருங்கள், நீங்கள் ஞாயிறன்று என் கூடாரத்தில் பிரசங்கம் செய்ய வர வேண்டும். நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பிரசங்கம் செய்யலாம். பிரசங்கத்திற்கு $1000 தருகிறேன் என்றார். 1880s அது ஒரு அற்புதமான தொகை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் பாட வைக்கலாம், நான் இசையை வழங்குகிறேன் என்றார். நீங்கள் என் சர்க்கஸில் பிரசங்கம் செய்ய வந்தால் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சிவப்பு கம்பளம் விரித்தார். ஸ்பர்ஜன் சொன்னார், உங்களுடைய தயாள குணத்திற்கு நன்றி, ஆனால் அப்போஸ்தலர் 13ஆம் அத்தியாயத்தின் காரணமாக செய்ய முடியாது என்றார். அப்போஸ்தலர் 13:10. பர்னம் ஒரு பைபிளை வெளியே எடுத்தார். பர்னமின் பெற்றோர்கள் கிறிஸ்தவர்கள்.
அவர் தனது பைபிளை வெளியே எடுத்தார். மேலும் அதில் எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ என்று இருந்தது. ஸ்பர்ஜனை விலை கொடுத்து வாங்க முடியவில்லை. ஏனென்றால் ஸ்பர்ஜன் ஒரு உண்மையான ஊழியக்காரர். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். எதை வைத்து அறிவீர்கள்? அவர்களின் கனிகளை வைத்து. முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? எனக்கு அத்திப்பழம் வேண்டும் என்கிறார். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். மீண்டும் வெட்டுண்டு என்ற வார்த்தையை பார்க்கிறீர்கள். அது கெட்ட பழம் அல்லது பழம் இல்லாத மரத்திற்கான தீர்ப்பு பற்றி பேசுகிறது. உங்களுக்கு அது புரிகிறதா? எனவே அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு அதிகாரம் 12. இயேசு மற்றொரு உவமையை பேசினார். வீட்டு எஜமானனாகிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கிக் கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். எனவே இப்போது தேவாலயம் நமக்கு சொந்தமானது அல்ல, அது அவருக்கு சொந்தமானது என்று இயேசு விளக்குகிறார். இஸ்ரவேல் தேசம் ஆசாரியர்களுக்கு சொந்தமானதல்ல, அது தேவனுக்கு சொந்தமானது. திருச்சபையோர் கனிகளை வெளியே கொண்டு வர வேண்டும். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து மற்றொருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பார், நான் தோட்டத்தை உன்னிடம் குத்தகைக்கு விட்டுள்ளேன், நீ எனக்கு கொஞ்சம் பழங்களை கொண்டு வர வேண்டும் என்றார். முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அடி, கொலை, கல்லெறி. இதேபோன்று மதத் தலைவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு அடிக்கடி என்ன செய்தார்கள் என்று இயேசு சொன்னார். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கல்லெறிபவளே என்று தீர்ப்பு வருவதை பற்றி பேசினார். கடைசியில் அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திர வாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். இயேசு தாம் பேசும் வேத பாரகர்களிடமும் பரிசேயர்களிடமும் திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாய் ஆயிற்று, கர்த்தராலே ஆயிற்று. நம் கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. வேதத்தில் ஒரு காலம் நீங்கள் அதை வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆக அத்திமரத்தை சாபமிடுவதும் காய்க்காத திராட்சை தோட்டத்தில் உள்ள அத்திமரத்தின் உவமையும் திராட்சை தோட்ட உரிமையாளருக்கு கனி கொடுக்காத குத்தகைக்காரர்களும் நமக்கு ஒரே ஒரு செய்தியை தான் வலியுறுத்துகின்றது. தேவனுக்கு உலகில் ஒரு திருச்சபை உள்ளது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் தேசமாக இருந்தது. தேவனின் மக்கள் உலகில் உள்ள கிறிஸ்தவ திருச்சபைக்கு கனி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. வெளிப்படுத்துதலில் இயேசு எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறார் தெரியுமா? அவர் உலகத்தில் அறுவடை செய்ய அறிவாளுடன் வருகிறார். வாழ்க்கையில் கனி கொடுக்க வேண்டும் என்பதில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்போது கனி என்றால் என்ன? இது உங்களுக்கு தெரியுமா? கலாத்தியர் 5:22. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. தேவன் நம் வாழ்வில் ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆவிக்குரிய கனிகள், மற்றொன்று அன்றாட வாழ்வில் கனிகள். உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் அன்றாட வாழ்விலும் கனி கொடுப்பீர்கள். அது மற்றவர்களை தேவனிடம் கொண்டு வரும். நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்கான ஒரு அறுவடை இருக்கும்.
உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக அணிகள் இருந்தால் அது ஆத்தும ஆதாயம் செய்வதற்கான அன்றாட வாழ்வில் கனிகளை கொடுக்கிறது. ஏனென்றால் நாம் ஆவியின் வரங்களை பெற்றுள்ளோம். நம் அன்பை கொண்டு என்ன செய்வது? மற்றவர்களை நேசிக்கிறோம். நமது மகிழ்ச்சி, நமது சமாதானம், நீடிய பொறுமை, பிறரிடம் இரக்கம், நற்குணம், விசுவாசம் இவை அனைத்தும் மக்களை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்கின்றன. உள்ளே இருக்கும் சாறுதான் மற்றவர்கள் உண்ணக்கூடிய கனிகளை உண்டாக்குகின்றது. உங்களுக்கு தெரியும், அத்திமரத்தை பற்றி நாம் படிக்கும்போது அது இஸ்ரவேலுக்கு மட்டும் நடந்த ஒன்று அல்ல. இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகர்களையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களின் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய ஜக்கரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப் பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு தெரியும், தேவன் பொறுமையாக இருக்கிறார். கொல்லப்பட்ட அனைத்து நீதிமான்களின் இரத்தத்தையும் அவர் பதிவு செய்தார். நான் உங்களுக்கு வாக்கியங்களை கொடுத்ததால் நீங்கள் மற்ற யாரை காட்டிலும் பெரிய சலுகைகளை பெற்றுள்ளீர்கள் என்று கூறினார். நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். தேவனை அறியாதவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். லாசரு உங்கள் மேசையிலிருந்து விடும் துண்டுகளை விரும்பி உங்கள் வாசலில் காத்திருக்கிறார். ஆனால் நீங்களோ விருந்துண்டு இறையியலை வாதாடுகிறீர்கள். சத்தியத்தை நிராகரிப்பதால் நியாய தீர்ப்பு நாள் வரும். ஆபேலின் இரத்தம் முதல் ஜக்கரியாவின் இரத்தம் வரை இந்த தலைமுறையிடம் கணக்கு கேட்கப்படும். நியாயம் தீர்க்கப்படுவதும் வெட்டுண்டு அக்னியில் போடப்படுவதும் ஒரு பயங்கரமான விஷயம். ஆனால் இவை அனைத்தும், இதை கவனிக்கவும், இந்த தலைமுறைக்கு வரும் என்று அவர் கூறினார். பைபிளில் ஒரு தலைமுறை எவ்வளவு காலம்? 40 வருடங்கள். இப்போது மத்தேயு 24:32 படியுங்கள். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். என்ன வகையான மரம்? அதிலே இளங்கிளை தோன்றி கனி கொடுக்கும் போது அங்கு கனி என்று சொல்லவில்லை. அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இயேசு தம் ஊழியத்தை தொடங்கிய போது என் பிதாவின் வீடு ஜெப வீடு என்று கூறினார். அவருடைய ஊழியத்தின் முடிவில் இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்றார். அவர் கடைசியாக தேவாலயத்தை விட்டு வெளியேறும்போது என் பிதாவின் வீடு என்று சொல்லத் தொடங்குகிறார். கெத்செமனேவுக்கு செல்வதற்கு முன் இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று அவர் கூறுகிறார். மேலும் அவர் அத்திமர இலையை போன்று மதச்சார்புடைய பரிசேயரோடு ஒரு பெரிய மோதலில் ஈடுபட்டார். அது அனைத்து மனிதனால் உருவாக்கப்பட்ட நீதி. இப்போது கடைசி நாட்களில் அது நமக்கு ஒருபோதும் நடக்காது இல்லையா? வரலாறு தன்னையே மறுபடியும் வெளிப்படுத்தப் போகிறதா? சத்தியத்திற்கு கொஞ்சம் குறைவான வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டிருக்கிறோமா? எனவே இயேசு தனது தீர்க்க தரிசனத்தை மத்தேயு 24 கூறுகிறார். நினைவில் கொள்ளுங்கள், மத்தேயு 24 அதிகாரத்தின் தொடக்கத்தில் இயேசு சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று இயேசு கூறினார். அவர் தேவாலயத்தின் அழிவை பற்றி பேசுகிறார். யூத தேசத்தின் மீது வரப்போகும் ஒரு தீர்ப்பு. இந்த தலைமுறை அழியாது என்று அவர் கூறினார். கிபி 30 இவ்வாறு கூறினார். ஒரு தலைமுறை என்றால் எவ்வளவு? 40 வருடங்கள். தேவாலயம் எப்போது அழிக்கப்பட்டது? கிபி 70, சரியாக 40. இந்த தலைமுறை அழியாது என்கிறார். யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்படாது என்றார். நினிவே மக்களுக்காக யோனா நியமிக்கப்பட்டார் என்றது கூறுகிறது. நினிவே மக்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டது? நினிவே பட்டணம் ஒரு சாதாரண பட்டணம் அல்ல. நினிவே ஒரு பெரிய பிரம்மாண்டமான நகரம். 3 நாள் பயணம் மேற்கொள்ள வேண்டும். அவர் அரை நாளுக்கு நகரத்திற்குள் நுழைந்தார். 40 நாட்களில் அப்பட்டணம் அழிக்கப்படும் என்று அவர் போதித்தார். 3.5 மற்றும் 40. இயேசு 3.5 ஆண்டுகள் பிரசங்கித்தார். பின்னர் 40 ஆண்டுகளில் தேவாலயம் அழிக்கப்பட்டது. நண்பர்களே, இது ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? தேவனின் வார்த்தை எவ்வளவு சரியாக பொருந்துகிறது. இப்போது மத்தேயு 24 யூதர்களுக்காக மட்டுமல்ல, ஜெருசலேமின் அழிவு எப்போது நடக்கும் என்றும் உங்கள் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டார்கள். இயேசு இப்போது பதிலை இணைக்கிறார். ஏனென்றால் திருச்சபையின் நடவடிக்கையை பார்த்தோம் என்றால் காலப்போக்கில் இஸ்ரவேல் நாட்டின் வரலாற்றை மீண்டும் 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 செயல்படுத்துகிறார்கள். அநேக உண்மையுள்ள யூதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர்கள் அனைவரும் யூதர்கள். ஆதி திருச்சபையில் உள்ள அனைவரும் யூதர்கள். பலர் கர்த்தரிடம் வந்தார்கள். அது ஒரு சிறு கூட்டம். இன்று கிறிஸ்தவ திருச்சபையில் உலகில் 2.2 பில்லியன் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அனைவரும் உண்மையானவர்கள் என்று நினைக்கிறீர்களா? நிறைய பாசாங்குத்தனம் உள்ளதா? அச்சூழலில் வெளி உலகில் இல்லை, இங்கேயும் இருக்கிறது. இங்கே என்று சொல்லும்போது நம் மத்தியிலும் இருக்கிறது, என் இதயத்தில் இருக்கிறது, நம் திருச்சபையும் இருக்கிறது. பிசாசு எப்போதும் நம்மை
நம்ப வைக்க முயல்வது என்னவென்றால், நமக்கு ஒரு மத அடையாளம் இருந்தால் நாம் தேர்ச்சி அடைவோம் என்கிறான். மாறாக நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் கூட்டம் ஒன்றாக கூடி வர முடியும். இனி வலி இல்லை, இனி காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரா எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். உங்களுக்கு சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். என் அப்பா அம்மா அமேசிங் ஃபேக்ட்ஸில் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதுல பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு. அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதுல நிறைய இருக்கு. வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு. மற்றும் பிள்ளைகளுக்கான 10 அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு. டிராகனை கொல்வது, ஒரே லைஃப் போட், கடல் வழியாக பயணம், விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது. நான் நிறைய கத்துக்கிட்டேன். இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும். ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து அரிய கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களை அல்லது SMS மூலம் உங்கள் செட்டை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.